ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போது சிவன்மலை தேர் திருவிழா பார்க்கலாங்க. நான், பிரனீத்தோட அப்பா 3 பேரும் சேர்ந்து சிவன்மலை தேர் திருவிழாவுக்கு போயிருந்தோம். 3வது நாள் தேருக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். நாங்கள் போகும்போதே ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. 6:30 மணிக்கு தான் நாங்கள் போனோம். அதனால் கீழே வந்துருச்சு தேர். அதோட நிற்கிற இடத்துக்கு தேர் வந்துருச்சு. கொஞ்சம் முன்னாடி இருந்தது, நிற்கிற இடத்துக்கு போகிறக்கு கொஞ்சம் முன்னாடி இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் தேரையே பார்த்தோம். பிரணீத்தை தெரப்பி சென்டர் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் தேருக்கு போனதுனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆன் டைமுக்கு போக முடியல. கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுங்க. ஒரு 10,000 பேர் பக்கத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. தேரை பார்க்குறதுக்குமே பயங்கரமான கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் தேர் கொஞ்ச நேரம் நின்று பார்த்தோம். ஸோ தேர் போன டைம் நாங்கள் ஏர்லியாகவே போயிட்டோம். ஸோ தேர் வர்றதெல்லாம் ரொம்ப சூப்பராக பார்த்துட்டு வந்தோம். ஆனால் அப்போ கரெக்டாக பிரணீத்துக்கு 2 வயசு தான் இருந்துச்சு. அதனால் என்னால் ப்ராப்பராக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியல. இப்போ வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியும், ஆனால் நான் ஆன் டைமுக்கு போக முடியல. இது பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. ஸோ தேரை அதோட இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பூஜை பண்ணாங்க சாமிக்கு. ஸோ பூஜை பண்ணும்போது எடுத்த வீடியோ தான் இது. இப்போ பூஜை நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் பூஜையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேர்லேருந்து சாமி எடுத்து சிவன் கோயிலுக்கு கொண்டுட்டு போனாங்க. அது வரைக்கும் அங்கே நின்று பார்த்துட்டு தான் வந்தோம். பூஜை நடக்கும்போது மலை மேலே நின்று பட்டாசுலாம் வெடித்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இது பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரு நைட் டைமில் ரொம்ப கூட்டம் க்ரௌடியாக இருந்துச்சு. அந்த மலையே பாருங்களேன், சிவன்மலை எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. அதோட தேரும் கரெக்டாக ஒரு இடத்துல கொண்டுட்டு வச்சுட்டாங்க. சாமியும் தேரில் இருந்துச்சு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. ஸோ இது பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப நேரம் இங்கேயே நின்று பட்டாசு இதெல்லாமே நல்லா வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேர் நாங்கள் நின்று பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடை வீதிகளுக்கு கிளம்பிட்டோங்க. கடையெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. ஏகப்பட்ட கடைகள் இருந்துச்சு. கடையெல்லாம் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் பயங்கரமான கூட்டம். நைட் டைமு, 3rd டே வேறு அப்படிங்கிறதுனால ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. லாஸ்ட் டே தானே, அதனால் 3 நாள் தேர் திருவிழா நடக்கும் சிவன்மலையில். ஸோ 3வது நாள் தான் நாங்களும் போயிருந்தோம். ஒரு கடைக்குள்ளேயே போக முடியலங்க, அந்தளவுக்கு பயங்கர கூட்டம் இருந்துச்சு. பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறக்கும் அதுக்கான பில்லை பே பண்ணுறதுக்குமே வெகு நேரம் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு. அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வீடியோ எடுக்கவே முடியாது, அந்தளவுக்கு கூட்டம் அதிகமாக இருந்துச்சு நைட் டைம் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ விளையாட்டு பொருட்களையாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன்.
அதை கூட அவ்வளோ கூட்டம், பயங்கரமான கூட்டம், வீடியோவே ப்ராப்பராக எடுக்க முடியல. இது வந்து நாங்கள் கடைவீதியெல்லாம் சுற்றி முடிச்சுட்டு பிரணீத்துக்கு நிறைய டாய்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், ஆட்டிசம் டாய்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதை உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அவனுக்கு தேவையான ஆட்டிசம் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு நாங்கள் வந்து போய் ரிலாக்ஸாக உட்காந்துட்டோங்க. இது வந்து நிறைய தூரி, பெரிய பெரிய ராட்டன் தூரி இதெல்லாம் இருந்த இடம் தான் இது. நான், பிரணீத் அப்பா 3 பேரும் உட்காந்து, பிரணீத் எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்றான்னு பாருங்கள். அவனே ஸ்நாக்ஸ்லாம் எடுத்து வந்து சாப்பிட்டுக்கிறான். ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது தான் இன்னும் பழக்கப்படுத்தணும். பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸு இதெல்லாம் அவனே வந்து சாப்பிட்டுக்குவான். ஸோ அதை பார்த்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக இங்கேயே உட்காந்துருந்தோம். நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து வீட்டுக்கு ஒரு 11 o'clock மேலே தான் ரீச் ஆனோம். நைட் எதுவும் குக் பண்ணலை, புரோட்டா வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கினோம். இதை பார்த்துட்டு தான் நாங்கள் உட்காந்துருந்தோம். இங்கே இருக்க வீலு, இந்த மாதிரி பெரிய வீல் சுற்றுறது, இந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் நான். ஆனால் ரொம்ப க்ரௌடு ஜாஸ்தி, கூட்டம் இடையில வந்துகிட்டே இருக்காங்க. ப்ராப்பராக வீடியோவே எடுக்க முடியல. ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஆட்டிசம் சொல்லிட்டு எப்பயும் தெரப்பி சென்ட்ரு, ஆட்டிசம் வீட்டில் தெரப்பி அப்படியே போயிட்டே இருக்கிறதுனால மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சரி, ஒரு இங்கே போயிட்டு வந்தது, நிறைய பேர்த்த பார்த்தது, எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல வேடிக்கை எல்லாம் பார்த்துட்டு, தேர்லாம் பார்த்துட்டு, சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தது வந்து நல்ல மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சுங்க. நாங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 பக்கம்தான் வீட்டுக்கே ரீச் ஆனோம். நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது தேர் திருவிழாலாம் போட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக போங்க. ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நமக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம டெய்லி லைஃப் அண்ட் ரொட்டீனில் ஓடிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி ஏதாவது பிரேக் கிடைக்கும்போது போய் அதை நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா தான் அடுத்தது நம்ம ஓடுறதுக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நல்லா இருந்துச்சுங்க. பிரணீத் நல்லா என்ஜாய் பண்ணான்.